நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவியில் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு நற்செய்தி நேர நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஆண்டவரை சோத்தரிக்கிறப்பா. நீங்கள் நல்லவர், நன்மை செய்கிறவரப்பா. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, ஒவ்வொருவருக்கும் தேவைகள், ஏக்கங்கள், கேள்விகள் அநேகம் உண்டு, எதிர்பார்ப்புகள் அநேகம் உண்டுப்பா. உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நீர் நிறைவேற்றும். ஆவியானவர் நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, ஜீவன் உண்டுப்பா. அந்த வார்த்தை வல்லமையாய் ஒவ்வொருவருக்குள்ளும் புறப்பட்டு செல்லட்டும். வசனம் கிரியை செய்து நீர் நினைக்கிற காரியத்தை அவர்கள் நட்டப்பிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு வேதத்தில் இருந்து, உங்களால் முடியாது என்று ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பரிசுத்தவான்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். உன்னால் இதெல்லாம் முடியாது, இந்த காரியத்திலிருந்து நீ மீண்டு வர முடியாது, இது உன்னால் முடியாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தினவர்கள் அதை மீறி எப்படி இந்த பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையில் ஜெயித்து, அது அவர்களோடு இந்த தேவ பலத்தால் அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், முடியும் என்று சாதித்து காட்டினார்கள் என்று கூட சில சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்களும் இப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த பாதையின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். இந்த தொழில் உன்னால் செய்ய முடியாது, இந்த வீடு இதெல்லாம் இடம் வாங்கி இப்போ இருக்க விலைவாசியில் உன்னால் கட்ட முடியாது, உன் பிள்ளைகளெல்லாம் அப்படி மேன்மையான நிலைக்கு வர முடியாது அப்படின்ற சொல்லியெல்லாம் பார்க்கிறவர்கள் உங்களை பார்த்து, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுக்கு உன்னோட ஞானமெல்லாம் இவ்வளவு தான், நீ இந்த உயர்ந்த நிலையெல்லாம் எட்ட முடியாது, நீ ஞானத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிற என்று சொல்லிக்கூட உன்னால் முடியாது முடியாது என்று பல்வேறு காரணங்களை காட்டி உங்களால் முடியாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி இருக்கலாம். உங்களை மனச்சோர்வடைய பண்ணி உங்களை அப்படியே மனவடிவடை செய்து சோர்ந்து போய் நீங்கள் அந்த மனிதருடைய வார்த்தை கேட்டதனால் இருக்கலாம். இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவன் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும், என்னால் எல்லாம் கூடும், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்படித்தான் பெரியமானவர்களே, வேதத்தில் கூட தாவீது என்ற ஒரு பக்தன், அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் அவனுடைய சவுலுக்கு பயந்து அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான். பின்னால் சவுல் மறைந்து அவன் இறப்பின் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஒன்று கூடி தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கிறார்கள். இது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. 2 சாமுவேல் 5:3, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு எல்லாரும் எப்ரோனிலே கூடி வராங்க. வந்த பிறகு அவர்கள் தாவீதை என்ன செய்கிறாங்களா, இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். 30 வயதில் தேவன் தாவீதை இஸ்ரவேல் மேலெல்லாம் என்ன செய்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்பொழுது அவன் வந்து தேசத்தில் இருக்க எபூசியரோட யுத்தம் பண்ண போகும் பொழுது, அங்கே பின்னால் வசனம் 6 சொல்கிறது, தேசத்தில் குடியிருக்க எபூசியரோட யுத்தம் பண்ண மனுஷரெல்லாம் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அங்கே இருக்கிற அந்த மனுஷர்கள் எபூசியர்கள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், இதில் பிரவேசிக்க, வசனம் 6, 2 சாமுவேல் 5:6 பின்பகுதி, இதில் பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை பார்த்து சொல்லாங்க, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகள் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் சொல்கிறாங்க, தாவீதை பார்த்து சொல்கிறாங்க அந்த எபூசியர்கள், நீ இதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, இந்த எருசலேமுக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது, இந்த சீயோன் கோட்டைக்குள்ளே நீ என்ன செய்ய முடியாது, எருசலேம் நகரத்துக்குள்ளே பிரவேசித்து நீ ஆட்சி செய்ய முடியாது,
குருடனும் ஒரு சப்பானியும் கூட, குருடன் அவனுக்கே கண்ணு தெரியாது, சப்பானி நடக்க முடியாத அவன் கூட உன்னை தடுத்து நிறுத்துவான்னு சொல்லி தாவீதை பார்த்து ஏளனமாக கேலியாக அங்கு பேசுகிறார்கள். அங்கு அப்படி மனிதர்கள் அவனை என்ன செய்கிறார்கள்? தடுக்கிறார்கள். அவன் அப்பொழுதுதான் ராஜாவாக ஆயிருக்கிறான். பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை கடந்து அப்பொழுதுதான் ஒரு மேன்மையான நிலைக்கு வந்திருக்கிறான். அந்த வந்த சூழ்நிலையில் அந்த எபூசியர்கள் அப்படி வார்த்தைகளை கொண்டு அவனை மனமடிக்கிறார். உன்னால் முடியாது, ஒரு குருடன் சப்பானி கூட உன்னை தடுப்பான் என்று சொல்லி பேசி அவன் மனத்தை உடைக்கிறார்கள் அங்கு. ஆனாலும் தாவீது அவன் கர்த்தருக்குள் எப்படி சிக்கலாக்கில் எல்லாவற்றையும் எழுத தன்னை திடப்படுத்தி கொண்டானோ அந்த நல்ல தேவ மனிதன் அவன் கர்த்தருக்குள் திடப்படுத்தியிருப்பான் என்று நம்புகிறேன். சீமையை தூசித்த போதும் இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லி கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டது போல இதையும் இந்த வார்த்தைகளையும் அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான். ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அங்கு பாருங்கள் வசனம் 7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அவன் என்ன சொன்னார்கள்? நீ பிரவேசிப்பது இல்லை, உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு நேரான வார்த்தைகள், அவனை மனமடிவாக்கிற வார்த்தைகள் வந்தது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அவன் என்ன செய்தான்? அந்த யார் என்ன சொன்னார் அந்த வார்த்தைகளை கேளாதபடி கர்த்தரையே சார்ந்து விட, சங்கீதத்தில் சொன்னது போல கர்த்தரே முன்பாக வைத்து, கர்த்தரை வலது பாரசத்தில் வைத்து அவன் என்ன செய்தான்? கர்த்தரையே பற்றி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து செல்கிறான். சீயோன் கோட்டையை பிடிக்கிறான். அது தாவீதின் நகரமாயிற்று. பிரியமானவர்களே, இங்கு அவனை வார்த்தையால் தடுத்தார்கள். அவன் கர்த்தரை நிறுத்தினான், கர்த்தரின் கையை பிடித்தான், கர்த்தரை வலது பாரசத்தில் வைத்தான், கர்த்தர் மேலேயே நம்பிக்கையாய் இருந்தான். அவன் கர்த்தரைக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு அந்த சீயோன் கோட்டை என்ன செய்கிறான்? பிடிக்கிறான். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து இப்படி உன்னால் இது படிக்க முடியாது, நீ இந்த தொழில் சாதிக்க முடியாது, உன் மனைவி உன் பிள்ளைகளை வைத்து நீ முன்னேற முடியாது, உனக்கு எல்லாம் இருப்பதெல்லாம் உன்னுடைய சுற்றுச்சூழல்களை வைத்து உங்களை மதிப்பிட்டு மனிதர்கள் என்னென்ன காரியங்கள் செய்து இது உன்னால் முடியாது, இதெல்லாம் மேன்மேலே அடைய முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை எண்ணி சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தாவீதை போல கர்த்தர் கரத்தை பிடிங்கள், கர்த்தரை உங்கள் முன்பாக நிறுத்துங்கள், அவரை உங்கள் வலது பாரிசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு நீங்கள் எப்படி தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தது போல இயேசு ராஜா உங்களுக்கென்று மேன்மைகளையும் உன்னதங்களை ஆசீர்வாதங்களை உங்கள் சந்ததிக்கென்று உங்கள் பிள்ளைகளுக்கென்று உங்களுக்கென்று அநேக நன்மைகளை வைத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பிடிக்கப் போகிறீர்கள். அது உங்கள் வசமாக போகிறது. பிரியமானவர்கள், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். பரிசுத்தவான்களின் பாதையை பின்பற்றி நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அடுத்ததாக நான் பார்த்தால் யோபுவின் நண்பர்கள் அவர்களும் சொல்கிறாங்க, யோபு நீ எவ்வளவோ பாவம் செய்திருக்கிற, நீ எவ்வளவோ பாவம் செய்ததுனால நீ மேன்மை அடைய முடியலை, அதனால தான் உனக்கு இவ்வளவு பாடுகள் எல்லாம் இழப்பு என்று சொல்லியெல்லாம் அவனை என்ன செய்கிறார்? அவ்வளவுதான், நீ ஒரு காலங்கள் எவ்வளவு மேன்மையாக இருந்திய என்றெல்லாம் சொல்லி அநேக வார்த்தைகள்னால அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? மனமடிவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீர் செய்த பாவம் நீர் ஆராய்ந்து பாரும், உன் குற்றம்தான், உன்னுடைய குறைவுகள் தான் இத்தனை இழப்புகளுக்கு காரணம் என்று மாறி மாறி அவருடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் வாஸ்தவமானால் வசனம் சொல்லுகிறது, யோபு இதில் எல்லாவற்றிலும் ஒரு பாவம் செய்யவில்லை, ஒரு குறையும் கர்த்தரை சொல்லவில்லை. அவர் என்ன செய்கிறார்? பொறுமையோடே நிதானமாய் பேசுகிறான் என்று பின்பு கூட கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நம்ம யோபு 42வது அதிகாரத்தை நாம் பார்த்தோமானால் யோபு 42:7 வசனம் பின்பகுதி, நீங்கள் என்னை குறித்து, அதாவது என் தாசனாகிய யோபு பேசினது போல் யோபின் நண்பர்களிடத்தில் அங்கே கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அவன் எப்படி நிதானமாய் பேசினான் என்று சொல்லி அவனை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். அவர்கள் வார்த்தைகளாலே அவனை காயப்படுத்தி குற்றப்படுத்தி அவ்வளவுதான், இழந்ததெல்லாம் அவ்வளவுதான், நீ ஒரு மேன்மையான இடத்தில் இருந்தாய், அநேக உனக்கு சொத்துக்கள் இருந்தது எல்லாம் இழந்துவிட்ட அவ்வளவுதான் என்று சொல்லி அவனை பேசிக்கொண்டு குற்றச்சாட்டி கொண்டே இருந்தவர்கள் மத்தியில் அவன் நிதானமாய் பொறுமையாக இருந்தான். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவரை காண்பேன், எல்லா காரியத்தையும் உங்கள் மேல் போட்டுக்கொள்ளும், என் காரியம் எனக்காக வழக்காடும் என்று சொல்லி எல்லாவற்றையும்
கர்த்தர் மேலே சாட்டினான். பிரியமானவர்களே, அதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த கர்த்தர் சொன்னார், யோபு நண்பர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் தாசனாய் யோபு போல நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். நீங்களும் மற்றவர்கள் உங்கள் குறை சொல்லுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நிதானமற்று வார்த்தைகளை நீங்களும் பதிலுக்கு பதில் பேசி உங்கள் நியாயத்தை விளங்க பண்ணுகிறீர்களா? போதும் பிரியமானவர்களே, அதை அப்படியே நிறுத்துங்கள். யோபுவை போல நிதானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். என் காரியத்தை நீர் மேற் போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் சாட்டிவிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக வழக்காடுவார் என்ற நம்பிக்கையோடு எல்லா காரியத்தையும் கர்த்தரை சாட்டிவிட்டு, உங்கள் சூழ்நிலைகள், மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்துகிற சூழ்நிலைகள், என்ன காரியத்தை சொல்லி தேவையில்லாத நீங்கள் செய்யாத காரியங்களை சொல்லி உங்களை பழி சாட்டினாலும், எவ்வளவு உண்மையாய் நீங்கள் நடந்தாலும் அதற்கெல்லாம் மாறாக உங்களை படித்து கொண்டே குற்றச்சாட்டுகளை சொல்லும் பொழுது, ஐயோ நான் ஏன் இதற்கு உண்மையாக இருக்க வேண்டும், இதற்கு நான் தவறே செய்துவிடலாம் என்று சொல்லி கூட பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் உள்ளங்களில் கேள்விகள் எழும்பி கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அதை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், என் தாசனாய் யோபு போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ரெண்டாவது அங்கே 9ஆம் வசனத்தில் அவனுக்காக அவன் விண்ணப்பம் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார், அதுபோல் உங்கள் முகத்தையும் ஒரு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது மற்றவர்கள் வார்த்தையினால் முடியாது, குற்றச்சாட்டுக்கள் இப்படி பல காரியங்களை வைக்கும் பொழுது நீங்கள் இரவெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதே கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஒரு நாளும் அதை கணக்கில் வைக்கிற தேவன், நிச்சயமாக பதிலளிக்கிற தேவன், நீதி செய்கிற தேவன். உங்களை குற்றப்படுத்தி உங்களை காயப்படுத்துகிறவர்கள் முன்பதாக உங்களை அவர்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சி சொல்லுகிற தேவன். அங்கே யோபுவின் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார், யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொன்ன பொழுது வேண்டுதல் செய்கிறார். 9ஆவது வசனம், தேமானியனாகிய எலிப்பாசும் பில்தாத்தும் சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே என்ன செய்கிறார்கள். கர்த்தர் யோபின் முகத்தை பார்க்கிறார், உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்த்து விட்டார். அவர் உங்கள் வழியிற கண்ணீரை துடைப்பார். உங்கள் முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைத்துவிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற யோபுவை போல திட்ட நம்பிக்கை கொண்டு அவன் எப்படி ஜெயித்தானோ கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார், அவனை குறித்து சாட்சி சொன்னார், இழந்ததையெல்லாம் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுத்து உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நான் பார்த்தோமானால் 1 சாமுவேல் 17:28 வசனம். அங்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். தாவீதுடைய சகோதரனை பார்க்கதற்காக வனாந்தர அந்த போர் தளத்துக்கு போர் முனைக்கு செல்லும் பொழுது தகப்பன் விசாரித்து விட்டு வர சொல்லி சில பொருட்களை உச்சிதங்களை கொடுத்து அனுப்புகிறார். அதை கொண்டு செல்லும் பொழுது அங்கு ஒருவன் வந்து அங்கு 23வது வசனம் பின்பகுதி, அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அதை கேட்ட பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, விலகி ஓடி போகிறாங்க. இது என்ன என்று கேட்கும் பொழுது தாவீதுக்கு அந்த காரியம் அங்கே சொல்லப்படுது. அப்பொழுது அங்கே பார்த்தோமானால் தாவீதை ஒரு அவனுடைய சொந்த சகோதரனை என்ன செய்கிறான், உன்னால் முடியாது என்று சொல்லி தடுத்து நிறுத்துகிறார். பாருங்கள் வசனம் 28, 1 சாமுவேல் 17 வசனம் 28. அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனை எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவாய் வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், தாவீதை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது தாவீதுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனாலும் தாவீது என்ன செய்கிறான், அதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் சவுல்கிட்ட அவன் சொல்கிறான், சொல்லி அனுப்புகிறான், நான் அவரை ஜெயித்து காட்டுகிறேன் என்று சொல்லி சவுல் முன்பாக கொண்டு போன பொழுது சவுல் கூட சொல்லுகிறார், அவன் வந்து பெரிய யுத்த வீரன், உன்னால் அவனை முடியாது என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன் என்று சொல்லி என்ன செய்கிறான், அங்கு அந்த காரியத்தில் விளக்கி காட்டி யுத்த களத்துக்கு செல்லுகிறான். ஒரு கவன் ஒரு கல்லினால் நீ என்னை எதிர்த்த தூசித்த இயேசுவின் நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி அவன் போய் அந்த ஒரு கவன் கல்லினால் அந்த கோலியாத்தை என்ன செய்கிறான், வீழ்த்துகிறான். பிரியமானவர்கள், இங்கே தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போகும் முன்பதாக எலியாப்
அவன் சொந்த சகோதரனை உன்னால் முடியாது, அவன் வார்த்தைகளை பாருங்கள், உன் அகங்காரம் என்ன அவன் சொல்லுகிறான், யுத்தத்தை பார்க்கலாம் துணிகரம் இருதய அகங்காரம் என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளினால் தாவீதை விமர்சிக்கிறான். அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. ஏன்னால் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன், துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறவன். அவன் தடுக்கிறான். இருந்தாலும் அவன் என் ஜனங்கள் நேராக இந்த விருத்த சேதன பெலிஸ்தியன் இப்படி துணிகரமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவர்களை, என் ஜனங்களை அவர் கைக்கு தப்புவிக்க வேண்டும், கர்த்தரே தேவன் என்று இந்த பெலிஸ்தர் அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தால் சவுலுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. சவுல் கூட அங்கு சொல்லுகிறார் 33வது வசனம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், சவுல் தடுக்கிறான், இது உன்னால் முடியாது என்று. 2 தடைகளையும் தாண்டி அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் ஆடுகளை மேய்க்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட காரியங்களாக சந்தித்தேன், ஜெயித்தேன், இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் சென்றான். அங்கு கோலியாத்தை வெட்டி வீழ்த்தினான். அங்கு பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம், கெம்பீர சத்தம், ஜனங்களுக்கு மத்தியில் பயமெல்லாம் விலகி அங்கு ஆர்ப்பரிப்பு உண்டாயினது. பிரியமானவர்களே, 2 பேர் தடுக்கிறார்கள். அதையும் மீறி அவன் கடந்து சென்று இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறுகிறான். பிரியமானவர்களே, உங்களையும் ஒரு தடையை தாண்டி செல்லும் பொழுது உன்னால் முடியாது என்று மீண்டும் அழுத்துகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் முடியாது முடியாது உன்னால் என்று சொல்லி அழுத்தி உங்களை அப்படியே உங்கள் திறமைகளை தாளந்துகளை புதைக்க நினைக்கிறார்களா? இயேசுவின் நாமம். தாவீது இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வது என்ன? இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னபொழுதுதான் ஜெயம் கிடைத்தது. நீங்களும் இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள். அவர் நாமத்தினால நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே, அதுபோல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சாட்சியின் வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது நீங்கள் எதையெல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியாது என்று உலகம் உங்களை பார்த்து விமர்சிக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமான வாலிப பிள்ளைகளே, நான் எத்தனை முறை இந்த அரசு தேர்வுகளை எழுதிவிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியவில்லை. இத்தனை முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன், என்னால் ஒரு நல்ல வேலை இல்லை, தோல்வி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வீட்டில் டைம் எல்லாம் எனக்கு கொடுத்து போதும், வீணடித்து விட்டாய், ஏதாவது ஒன்று செய்து பிழைத்துக்கொள் என்று சொல்லி என்னை மிகுதியாய் வேதனைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நீ கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்கள் சுயமுயற்சி சுய பலத்தினால் நீங்கள் செய்த காரியத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டேன். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற வசனத்தை பிடித்துக்கொள். உங்களுக்காக கர்த்தர் முடியாதவர்களை முடிய பண்ணுகிற தேவன் யாவற்றையும் செய்து முடிப்பார். முடியாது என்று எத்தனை தடைகள் வந்தாலும் தடுத்து நிறுத்தினாலும் தாவீது சென்று கோலியாத்தை ஜெயித்தான். அதே போல நீங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்தை ஜெயிக்க இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை கூட நாம் பார்த்து முடிப்போம். மத்தேயு 20வது அதிகாரம், மத்தேயு 20 அதன் 30ஆம் வசனத்திலிருந்து நான் பார்த்தோமானால், அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அங்கு கூப்பிடுகிறார்கள். அவர்களை ஒரு கூட்டம் தடை செய்கிறது. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை என்ன செய்கிறார்கள்? அதட்டினார்கள். ஜனங்கள் அதட்டுறாங்க, தடை பண்ணுறாங்க. கூப்பிடாத, தாவீதின் குமாரனே என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதட்டுகிறார்கள். ஒரு தடை கொண்டு அங்கு வரப்படுகிறது. அவர்களோ தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கூப்பிட்ட பொழுது அங்கு தடை வருகிறது. முடியாது, ஏன் கூப்பிடுத? உனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? நீ எதுக்கு கூப்பிடுத? வழியருகில் உட்கார்ந்து உன் வேலை எதுவும் அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூப்பிடாதே அதட்டுகிறார்கள், தடுக்கிறார்கள். அதையும் மீறி அந்த குருடர்கள் அதிகமாய் கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்ட உடனே இயேசு நின்றார். மனதுருக்கம் உள்ள தேவன், உங்கள் கூப்பிடுதல்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் கூப்பிடும் பொழுதே இயேசுவே என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுதே உங்கள் விண்ணப்பம் பரலோகத்திற்கு அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறுகிறது. எதை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்களையும் கூப்பிடாதே, இயேசுன்னு கூப்பிடாதே, கூப்பிட்டு என்ன காரியம் நடந்தது என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா?
முன்னிலும் அதிகமாய் அவர்கள் குறிப்பிட்டது போல நீங்களும் இன்னும் ஜெபத்தை கூட்டுங்கள், இன்னும் உபவாசத்தை கூட்டுங்கள், இன்னும் வேத வாசிப்பை கூட்டுங்கள். ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை அதிகப்படுத்துங்கள். இயேசு நின்றார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அழைக்கிறார், கூப்பிட்டு அழைக்கிறார். என்ன செய்ய வேண்டும் விசாரிக்கிறார் ஆண்டவர். எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னபொழுது இயேசு மனதுருகி கண்களை தொடுகிறார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவருக்கு பின்னே போகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் நடக்கும். இயேசு உங்களுக்காக நிற்பார். உங்களை இப்பொழுதே அழைக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உங்கள் காரியங்களை எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். அவர் அந்த காரியங்கள் என்ன தடைகளோ, உங்கள் கண்கள் எந்த காரியங்கள் திறக்கப்படணுமோ அதையெல்லாம் திறப்பார். என்ன வழிவாசல்கள் திறக்கப்படணுமோ அத்தனையும் திறந்து இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுப்பார். நீங்கள் அவருக்கு பின் செல்லுங்கள். பின்பதாக ஜெயத்தை பெற்ற பிறகு அவருக்கு பின் செல்லுங்கள். முடியாது என்று ஒரு கூட்டம் தடுத்தது, தாவீதை தடுத்தது. குருடரு சப்பானி உன்னை தடுப்பார் என்று சொன்னது. கர்த்தரை சார்ந்து கொண்டு சீயோன் கோட்டையை பிடித்தான். அடுத்ததாக தாவீது கோலியாத்தை ஜெயிக்க முடியாது. தாவீதின் சகோதரன் தடுத்தான், சவுல் தடுத்தான். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவன் கோலியாத்தை ஜெயித்தான். நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கோலியாத்தை ஜெயுங்கள். யோபின் நண்பர்கள் அவன் மேல் குற்றங்களை சாட்டிக்கொண்டே இருந்தார்கள், குறை சொன்னார்கள். அவன் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சாட்டிவிட்டேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அவன் முகத்தை பார்த்தார், அவனை குறித்து சாட்சி சொன்னார். அவன் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாய் கிடந்தது. குருடர்களை தடுத்தார்கள், அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதற்கு அவர் வாழ்க்கையில் கண்கள் திறக்கப்பட்டது, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு குடிகார கணவர், துன்மார்க்கமாய் திரிகிற பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஐயோ என் பிள்ளைகளுடைய காரியங்களை வெளியே சொல்லவே முடியவில்லை, அப்படியாக வீட்டுக்குள் அவர்கள் பண்ணுகிற காரியங்கள் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறுகிறீர்களா? இயேசுவால் எல்லாம் முடியும். உன் பிள்ளை மாறவே மாறாது, உன் கணவன் அவ்வளவுதான் என்று சொல்லுகிற கூட்டம் முன்னால் இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் இயேசு தருவார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக பேர் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அப்பாவுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறதுனால, போதைக்கும் தவறான செல்போன் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால கதறலோடும் கண்ணீரோடும் அழுகிற பெற்றோர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அன்றைக்கு குருடர்கள் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிட்ட போது நின்று கண்களை திறந்தீரே. இவர்கள் கூப்பிடுதலுக்கும் உருக்கமாய் இறங்குவீராக. குடும்பத்தில் சத்துரு பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் தெரிவிட்டு போகட்டும். கண்கள் ஈரடைந்து போயிருக்கிறது, ஒளி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வாலிப பிள்ளைகளையும் ரட்சிப்பீராக. ஏசப்பா, செல்போன் அடிமைத்தனத்தில் ஆண்டவரே இரவெல்லாம் விழித்திருந்து செல்போனை பார்க்கிற வாலிப கூட்டமெல்லாம் மனம் திரும்பட்டும், இயேசுவை நேசிக்கட்டும்பா. உங்கள் கல்வாரி அன்பை பார்த்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகள் மேலாம் ஊற்றுவீராகப்பா. அப்பா தகப்பனை பார்த்து கொண்டிருக்க பெரியோர் மேலே ஊற்றுவீராக. உங்களை நேசிக்கட்டும். உலகத்தை உதறி தள்ளுகிற ஒரு சிந்தையை ஒவ்வொருவருக்கும் வைப்பீராக. யாரெல்லாம் என்னால் முடியாது என்று சொல்லி முடங்கி போயிருக்கிறவர்களே, வார்த்தை தட்டி எழுப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் எந்தெந்த காரியங்களில் ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறார்களோ அவையெல்லாம் ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.